வணக்கம். எழுதப்படாத சிறுகதைங்கிற எனது பட்டியலில் இது 2வது புத்தகமாக எழுதுறதா இருந்தது. சில கால சூழ்நிலை இல்லாத காரணத்தினால நம்ம இன்னொரு காணொலியாக எடுக்கிறோம். இது எதை சம்மந்தமானதுன்னா, தமிழ்நாடு போக்குவரத்து சம்மந்தமானது. குறிப்பாக பார்த்திங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்பேடுலேருந்து நெல்லூர், திருப்பதி போகிற பஸ் சம்மந்தமாக தான் நம்ம எடுக்க போகிறோம். எடுத்துக்காட்டுக்கு தான் இது, ஆனால் இது தமிழ்நாடு முழுக்க நடக்கிறது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயம்பேடில் ஸ்டார்ட் பண்ணுற பஸ் வந்து நெல்லூரில் முடியுதுன்னா, நெல்லூர் வரைக்கும் போகிறவங்க உட்காந்தது போக மீதம் இடம் இருந்தால் தான் இடையில இறங்கக்கூடிய இடையில நிறுத்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, ரெட் ஹில்ஸு, தடா, வரதபாளையம், இந்த மாதிரி இடங்கள்லாம் இறங்கக்கூடிய ஆட்கள் வந்து அதில் உட்காரதுக்கு முன்னுரிமைன்னு சொல்லிட்டு நடத்துனர் சொல்கிறாங்க. இது சம்மந்தம் நிறையா தடவை நம்ம விவாதம்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் சட்டத்தில் அந்த மாதிரி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பேருந்தில் முதல்ல யார் வந்து ஏறுறாங்களோ சீட்டு இருந்தால் அவங்க உட்காந்துக்கணும், அதுதான் முன்னுரிமை. இதுதான் நான் நினைக்கிறேன். கடைசி நிறுத்தத்தில் இறங்குறவங்க தான் அதில் முதல் முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதை ஏன் இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ மதவரம் பேருந்து நிலையம் வந்ததுக்கப்புறம் அந்த சூழல் மாறியிருக்கான்னு இருந்தாலே நம்ம பேருந்து அதிகமாக பயன்படுத்த சூழல் இல்லை. இருந்தாலும் இதையே அந்த டாபிக் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ஆமாம், ஒரு 35 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு சீட்டு இடையில உட்காராங்க ஒரு சீட்டுக்காக ஒரு பிரச்சனை வந்து 2 கிராமங்களுக்கு கலவரம் வந்து நம்ப முடியுமா? ஆமாங்க, நம்பி தான் ஆகணும். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம் இணைக்கக்கூடிய ஒரு பேருந்து, அதில் வந்து தொடங்குற தஞ்சாவூர், முடியறது வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடிங்கிற கிராமம். ஸோ இதுக்கு இடையில இறங்கக்கூடிய ஒரு நபர் ஏறுறாங்க. ஸோ கடைசி நிறுத்தத்தில் இறங்கக்கூடிய ஒரு குழுவாக ஏறுறாங்க. எங்கள் ஊரில் தான் பஸ்ஸு கடைசியாக நிறுத்தமாகுது, எங்கள் ஊர் பஸ் இதில் நீங்கள் இறங்கி தான் ஆகும், இதில் இடையில இருக்கவங்களாம் இறங்குன்னு சொல்லி ஒரு வேலை விவாதம். அது கடைசியில் அது கலவரமாகவே ஆகிடுச்சு. இப்போ கலவரத்தை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம வந்து வரல. ஏன் அப்படின்னா, அந்த கலவரத்தை நம்ம வந்து எங்கள் சொந்த கிராமத்துலேயும் அதுக்கு தூத்தூருங்கிற கிராமத்துலையும் நேரடியாக நம்ம வந்து கலவரம் பண்ண ஆளே இல்லாமல் தேர்ட் பார்ட்டி வந்து நம்ம நல்லா கலாய்வு பண்ணியிருக்கோம். நிறைய பேர் விசாரிச்சிருக்கோம். எல்லாருமே சொல்கிறது ஒரு சின்ன சீட்டு பிரச்சனைப்பா, இது கலவரமே ஆகிடுச்சு, இன்னும் நினச்சா அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குதுன்னு ரொம்ப தன்மையாக பேசுகிறாங்க. 35 வருஷத்துக்கு கொஞ்சம் புரியாத காலங்கள் இல்லையா, எஜுகேஷன் கம்மி தான், நிறையா படித்த மனிதர்கள் அதிகமாக இல்லை. ஸோ வெளியில் போயிட்டு வரவங்களால எந்தளவுக்கு நாலேஜ் பண்ணுவாங்க தெரியாது. ஸோ அந்த காலம் அந்த கலவரம் தான் அது. ஸோ இது என்னன்னா, நம்ம சட்டத்தில் என்ன இருக்குதோ அதை வந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் பயணிகளுக்கு கற்பிக்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு கலவரமே ஆயிடுச்சு. இன்னைய வரைக்கும் அது வந்து சின்ன சின்ன விவாதங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதை 2வது சிறுகதை எழுதலான்னு கொஞ்சம் நேர காலங்கள் இல்லாததுனால இந்த சிறுகதை வந்து காணொலியாக போய் எதிர்காலத்தில் முடிஞ்சு அதை சிறுகதையாக எழுதுவோம். இந்த போக்குவரத்து சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் அந்த புத்தகத்தில் பதிவிடலான்னு இருக்கும். இது வந்து யாரையும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. எதிர்காலத்தில் எல்லாத்தையும் திருத்தணும், மக்களுக்கு புரிதல் உண்டாக்கணும். ஏன்னா இப்போ எல்லாருமே படிச்சிட்டோம், ஆனால் பிரச்சனைகள் கொஞ்சம் மாதிரி தெரியல, எல்லாருக்கும் பிரச்சனை அதிகமாக தான் இருக்குது. பிரச்சனை சரியான எஜுகேஷன் நம்ம பயன்படுத்தலைங்கிறது தான் மீன் அதில். ஸோ இதுதான் அந்த சிறுகதையில் சொல்ல வந்தேன். அது இப்போ நேரம் இல்லாததுனால நம்ம காணொலி எடுக்கிறோம். ஓகே, நன்றி, வணக்கம், பாய் பாய்.